கிறிஸ்துக்குள் அணைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம பிதாவான தேவனிருந்தும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் கிருபையும் சமாதானமும் நம்ம எல்லாரோடும் இருப்பதாக. இந்த ஒரு அருமையான வாய்ப்பு, எதுக்குமே பிரயோஜனமா இல்லாம இருக்க எனக்கு தேவன் இந்த அருமையான வாய்ப்பை தந்ததுக்காக என்னையை தாழ்த்தி கொண்டு பிதாவான தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு நம்ம பாடத்துக்குள்ள போலாங்கோ. கிறிஸ்துக்குள்ள அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாக நான் தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிக்கணும்னு கேட்கிறேன். ஏன்னா நான் நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாடுல இருந்து கூட ரொம்ப பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பெங்களூர்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தமிழ் அவ்வளோ ஒரு சுத்தமான ஒரு தமிழ் இல்லை. ஸோ அந்த பெங்களூர் தமிழ்னு தான் சொல்லலாம். ஸோ சில வார்த்தைகள் தப்பா நான் பேசியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும்ன்ட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக நான் இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பாடம், ஆனா முக்கியமான ஒரு பாடம் நான் சொல்லாங்க. இட்ஸ் a ஸ்மால் சப்ஜெக்ட் பட் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் கூட சொல்லாங்க. நம்ம ஒரு அந்த ஒரு இறுக்கமான ஒரு வழியில நடக்கணும். நம்ம கிறிஸ்துக்குள்ள அந்த ஒரு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒரு அடிச்சோடுகளை நம்ம நடக்கணும், அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்ல நடக்கணும். பிளஸ் அவரோட கேரக்டர் அந்த அந்த ஒரு என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அதே ஒரு கிரைஸ்ட் கேரக்டர் நம்மளுக்குள்ள டெவலப் பண்றதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடமா இருக்குது. நான் ஒரு தேர்ந்துக்கிற ஒரு வசனம் அப்படின்னா, இந்த ஒரு பாடத்துக்காக தேர்ந்துக்கிற ஒரு வசனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சிஸ்டர் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மேத்யூ காஸ்பல் 19th chapter 24th verse. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 24வது வசனம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சோ இந்த ஒரு வசனத்தை நம்ம ரொம்ப ரொம்ப வருஷம் நம்ம ஆல்ரெடி நம்ம இதை படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். பிளஸ் சில நம்பருக்குள்ள நம்ம சில பிரதர்ஸ்க்கு கூட இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில சில பாடங்கள்ல கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம கேட்கிறோம். சோ இன்னைக்கு அந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த வசனம் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க பேசுறதாக நம்ம பாக்குறோம். சோ இங்கிலீஷ் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஈஸியர் ஃபார் அ கேமல் டு கோ த்ரூ த ஐ ஆஃப் த நீடில் அப்படின்னு. சோ அந்த ஊசியின் காதலன் எப்படி வருது சிஸ்டர்? அதுக்கு தமிழ்ல ஊசியின் காதல் வருதுங்களா? ஊசியின் காதிலே, ஊசியின் காதிலே அப்படின்னு வருது இல்லைங்களா? சோ இங்க பாத்தீங்க இங்கிலீஷ்ல ஐ ஆஃப் த நீடில். ஸோ பார்க்கும்போது அந்த நீடில் நம்ம நல்லா பார்த்துக்கணும் இல்லை, ஊசி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஊசியில அந்த சின்ன மேல ஒரு ஓட்ட, அந்த நூல் நம்ம போடுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஊசியில பாத்தீங்கன்னா, ஸோ இது எப்படி பேசுறாருங்களா, இந்த ஊசியின் காதல்னு சொல்லும்போது அந்த அந்த சின்ன ஒரு சிறு சின்ன ஓட்டைக்குள்ள இந்த கேமல் வந்து உள்ள போறபடி என்ன பண்ணிக்கிறாரு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாரு, இந்த ஒரு வசனத்தை அந்த ஒரு அடையில அந்த ஒரு அடைச்சல அந்த மாதிரி பேசியிருக்கிறாருங்க. ஸோ இட் இஸ் ஈஸியர் ஃபார் அ கேமல் டு கோ த்ரூ த ஐ ஆஃப் த நீடில் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாங்க, அங்க போட்டுக்கிறாரு. சோ அது ரிச். சோ ஐஸ்வர்யவான் ராஜ்யத்துல வந்து போறதுக்கு பார்க்கிலும் இந்த கேமல், இந்த இங்கிலீஷ் கன்னடா சொன்னா ஒட்டகம் இல்லைங்களா, தமிழ்ல வந்து ஒட்டகம் சொல்லும்போது இந்த ஒட்டகம் என்ன பண்றா, இந்த ஊசியின் காதுல போறதுக்கு சுலபமா இருக்குது. அந்த ஒரு இதுல ஆங்கிள் என்ன பண்றாரு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாரு, இங்க இந்த வசனத்தை அங்க பேசுறதாக நம்ம பாக்குறோம். சோ இந்த வசனத்தை என்ன பண்ணலாம், டீப்பா நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்ல இந்த வசனத்தை கொஞ்சம் டீப்பா பார்த்துட்டு அது என்ன ஒரு பாடத்தை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லிட்டு வராருன்றது என்ன பண்ணலாங்க நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்பாக நம்ம முக்கியமா பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு கேமல் ஒட்டகம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பைபிள்ல வந்து நம்ம சத்தியவேதத்துல வந்து ஒட்டக பத்தி அநேக ஒரு வசனங்கள் நம்ம பாக்குறோங்க. அது பழைய உடன்படிக்கை கூட இருக்கட்டும், இல்ல புதிய உடன்படிக்கை ஆகட்டும், இந்த ஒட்டகத்தை பத்தி என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப இடத்துல ஒட்டகம்ட்டு அங்க ரெக்கார்ட் ஆகிக்கிறது நம்ம பாக்குறோங்க. சோ அந்த ஒட்டக சில வசனங்க நம்ம அது போறதுக்கு முன்பாக நம்ம ஒரு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஒட்டகத்தை பத்தி சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங் கிரீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு கேமல் சொல்லும்போது, சாரி, இந்த ஒரு ஒட்டகம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு கிரீச்சர் இது. ஏன்னா தேவன் வந்து இந்த இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு பிராணி இல்லைங்களா, இந்த ஒரு ஒட்டகத்தை எப்படி டிசைன் பண்ணிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அது வந்து மனுஷரை வந்து சர்வ் பண்றதுக்கு, மனுஷருக்கு உபயோகமா இருக்கிறதுக்கு எந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்டைல் டெசர்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா, இந்த டெசர்ட் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா, டெசர்ட் கண்டிஷன் இருக்கிற ஒரு இடத்துல தான் முக்கியமாக இந்த ஒரு அனிமல் யூஸ் ஆகுதுங்க. எதுவும் இந்த ஒட்டகம்ன்றது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது எங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இந்த டெசர்ட் கண்டிஷன் இருக்கிற ஒரு இடத்துல, அந்த டெசர்ட் என்வாயர்மெண்ட் இருக்கிற இடத்துல ரொம்ப யூஸ் ஆகுது நம்ம பாக்குறோம். சோ நம்ம வந்து சாரி பிரதர்ஸ், பாலைவனம்ங்களா, டெசர்ட் இல்லைங்களா? சோ அந்த பாலைவனம் பாத்தீங்கன்னா, இந்த பாலைவனத்துல இருக்கிற ஒரு கண்டிஷன்ல தான் இந்த ஒட்டகம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஜீவி, இந்த ஒரு அனிமல் நம்ம பாக்குறோம்.
நம்ம சில பேர் என்ன பண்ணிக்கலாம், ரியாலிட்டியில கூட நம்ம பார்த்துருக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெங்களூர்ல பாத்தீங்கன்னா யூஸ்வலா இந்த முஸ்லீம் பண்டிகை டைம்ல இந்த ரம்ஜான் இல்ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த சிவாஜி நகர்ல நான் பார்த்திருக்கிறேங்க ஒட்டகத்தை நான் பார்த்திருக்கிறேன். யூஸ்வலா வந்து அங்க ஒட்டகம் அங்க யூஸ்வலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கட் பண்ணிட்டு இது பண்றதாக நம்ம பாக்குறோம். அதுக்குன்னு அங்க சிவாஜி நகர்ல எடுத்து பாக்குறோம். சோ உயிரோட இருக்கும் போது நான் பார்த்திருக்கிறேன். ரொம்ப ஹைட் ஆக்குங்க. நம்ம வந்து யூஸ்வலா வந்து பிக்சரைசேஷன் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சின்ன பிராணி நினைக்கிறோம். பட் ஆக்சுவலா நீங்க போய் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஹைட்டுங்க. செம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு எப்படின்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா ஒரு 9 to 10 feet ஹைட்னு சொல்லலாம். அந்த ஒரு ஹைட்ல அந்த ஒரு பிராணி இருக்குதாக நம்ம பார்க்கணும். செம்ம ஹைட்டா இருக்குங்க அது. சோ அந்த ஒட்டகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப யூனிக் கேரக்டர்ஸ் இருக்குதுங்க அந்த ஒட்டகத்துக்கு ரொம்ப கேரக்டர்ஸ் இருக்குது நம்ம பாக்குறோங்க. சோ யூஸ்வலா வந்து அந்த ஒரு அனிமலுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பீஸ்ட் ஆஃப் பர்டன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. யூஸ்வலா பீஸ்ட் ஆஃப் பர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது பிரதர். சாரி பிரதர், இன்னொரு கால் வந்துச்சு சென்டர்ல. பிரதர் ஒரே ரிக்வெஸ்ட், ஜஸ்ட் இன் கேஸ் என் வாய்ஸ் சடனா மியூட் ஆயிடுச்சுன்னா தயவு செய்து எனக்கு ஹைலைட் பண்ணுங்க பிரதர். எனக்கு சொல்லுங்க, ஏன்னா சென்டர்ல காலுங்க வருது, அதுல இது ஸ்கைப் கால் கட் ஆயிடுங்க. சொல்றோம் பிரதர், தேங்க்யூ. கட்டாயம் சொல்றோம். தேங்க்யூ. ஓகே. சோ பாத்தீங்கன்னா இந்த ஒட்டகத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா என்ன இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பீஸ்ட் ஆஃப் பர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஏன் பீஸ்ட் ஆஃப் பர்டன் அப்படின்னு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா சில அனிமல்ஸை மாத்திரம் அந்த காலத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அது மேல வந்து கூட்ஸ் கேரி பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா ஒட்டகம் ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹார்சஸ், குதிரை கூட என்ன பண்ணி பார்த்தா மனுஷர் அது கேரி பண்ணி சில கூட்ஸ் கூட அது மேல என்ன பண்ணுவாங்க, சில பொருள்களை வந்து அது மேல வந்து வெயிட்டான பொருள்களை வச்சு அது கேரி பண்ணி போறதாக நம்ம பாக்குறோம். அதே போல டாங்கீஸ், கழுதை இல்லைங்களா? சோ பாத்தீங்கன்னா கழுதை கூட என்ன பண்ணுவாங்க, அது கூட வந்து சில வந்து ஒரு பொருளுங்களை மேல வந்து கேரி பண்ணி போறதாக பாக்குறோம். அதுக்கு தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பீஸ்ட் ஆஃப் பர்டன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. யூசுவலா பாரம், இந்த பாரத்தை வந்து கேரி பண்ணினது போகத்தான் நம்ம பாக்குறோம். சோ இந்த பீஸ்ட் ஆஃப் பர்டன் சொல்லும் போது முக்கியமாக இந்த குதிரையாகட்டும் இல்ல கழுதையாகட்டும் அதை கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த ஒட்டகம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனிமலுங்க, ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஜீவி. அது எக்ஸாம்பிள் மிருகம் இல்லைங்களா? அது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மிருகம் நம்ம பாக்குறோம். சோ இந்த மிருகத்துல இந்த பர்டிகுலர் ஒட்டகத்தை எடுக்கும் போது சில கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஒட்டகம் வந்து இது வந்து மூச்சு விடும் போது மூச்சு எடுக்கும் போது ஏன்னா யூஸ்வலா அவன் பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலா என்ன பாத்தீங்கன்னா நம்ம மூச்சு விடுற அந்த காத்துல என்ன ஆகும்னா வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வாட்டர் வேப்பர் என்ன ஆகுங்களா அதுல இருக்கும்னு சொல்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அந்த காத்துல வந்து தண்ணி இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த ஆக்சிஜன் நம்ம இன்ஹேல் பண்றோம் இல்லைங்களா? ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன்ல வந்து என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ஹைட்ரோஜன் அண்ட் வாட்டர் என்ன இருக்குங்க அது இருக்குங்க. H2O அப்படின்ட்டு என்ன பண்றாங்க சொல்றதாக நம்ம பாக்குறோம். சோ அந்த வாட்டர் வந்து வேப்பரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஒரு இந்த ஒட்டகத்துல இது வந்து மூச்சு இழுக்கும் போது என்ன பாத்தீங்கன்னா இந்த வேப்பர் இப்ப நம்ம மூச்சு விடும் போது என்ன பாத்தீங்கன்னா அது கூட சேர்ந்து தண்ணி கூட என்ன ஆகும், தண்ணி இந்த காத்துல வந்து தண்ணி கூட என்ன வேப்பர் அதுல போகுதாக நம்ம பாக்குறோம். ஆனா கேமல்ல இந்த ஒட்டகத்துல என்ன ஒரு யூனிக் கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வேப்பர் வந்து என்ன ஆகும்னா அது வந்து வேப்பர் வந்து வெளியே போகாதுங்களாம். அந்த அப்படியே அந்த மூக்குல வந்து நாஸ்ட்ரல்ஸ் என்ன ஆயிடும், ட்ராப் ஆயிடும்லாம். சோ ட்ராப் ஆயிட்டு அந்த தண்ணியை திரும்பி என்ன ஆகும் பாத்தீங்கன்னா திரும்பி அந்த பாடிக்கு ரீஅப்சார்ப் ஆயிடும். திரும்பி அது என்ன அந்த சரீரத்துல திரும்பி வந்து ரீஅப்சார்ப் பண்ணிக்கோங்களா. அந்த தண்ணியை வந்து அது வெளியே அம்பாது திரும்பி ரீஅப்சார்ப் என்ன வேணுங்க அது செஞ்சுக்கோங்களா. யூஸ்வலா பாத்தீங்கன்னா வேற அனிமல்ஸ்ல அப்படி இல்லைங்க, வேற மிருகத்துல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லன்னு பாக்குறோங்க. ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டருங்க. இன்னொன்னு கூட நெக்ஸ்ட் ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒட்டகத்துக்கு அதோட தோல் இருக்குது பாத்தீங்களா, அதான் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இட்ஸ் ஹெவி கோட் இன்சுலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெவி கோட்டுங்களா, ரொம்ப ஒரு திக்கான ஒரு அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் ரொம்ப டிசைன் ரொம்ப தேவன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா என்ன பண்ணிக்கிறாருங்க அந்த ஒரு மிருகத்துக்கு அந்த ஒரு ஸ்கின்னை டிசைன் பண்ணிக்கிறாருங்க. அது வந்து அந்த டெசர்ட் ஹீட் இருக்குது பாத்தீங்கன்னா அந்த பாலைவனம்னு சொன்னாங்க. அந்த டெசர்ட் ஹீட்டை வந்து பேர் பண்றவோட சக்தி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின்ல என்ன ஆகுதுங்க இருக்குது. ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்கின் எல்லாம் வந்து நீங்க அந்த டெசர்ட் ஹீட்டுக்கு இல்லைங்களா, அந்த டெசர்ட் ஹீட்ல போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் இருந்துன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் என்ன ஆயிடுங்க அது வந்து அப்படியே 2nd டிகிரி 3rd டிகிரி ஸ்கின் லெவல் பர்ன் ஆயிடுச்சுன்னா ஸ்கின் கேன்சர் வர சான்சஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த ஒட்டகத்துக்கு அந்த ஒரு ஸ்கின் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு தேவன் என்ன பண்ணி டிசைன் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஹீட்டை வந்து பேர் பண்றதுக்கு
அந்த ஒட்டகத்துக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, டிசைன் பண்ணிக்கிறதாக நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒட்டகத்தோட பிளட், ரத்தம். அந்த ஒட்டகத்தோட ரத்த குணம் பாத்தீங்கன்னா அதான் என்ன சொல்றாங்க, இட் இஸ் வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் எனி அதர் மேமல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒட்டகத்துல இருக்கிற ரத்தத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஃப்ரெண்ட் ஆகுது பாத்தீங்கன்னா அந்த ஒட்டகத்துக்கு இருக்கிற ரத்தத்துல என்ன டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அந்த சிவியர் டீஹைட்ரேஷன் ஆகும் பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டெசர்ட் ஹீட்ல அந்த ஒரு பாலைவனத்துல இருக்கிற அந்த ஒரு சன்லைட், அந்த ஒரு ஹீட், ரொம்ப ஒரு சூடுக்கு யூஸ்வலா என்ன பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு சன்லைட்ல யூஸ்வலா சம்மர் டைம்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நமக்கு வேர்த்து ஊத்தும். அப்படின்னா நம்ம ஒரு சரீரத்துல இருக்கிற பாடியில இருக்கிற ஒரு அந்த வாட்டர் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா தண்ணி என்ன ஆகும் வெளியே அது வேர்வையாக வந்து அது என்ன ஸ்வெட்டாக வந்து வெளியே வர்றதாக பாக்குறோம். ரொம்ப அப்படியே நம்மளுக்கு வேர்த்து ஊத்தும் இல்லைங்களா. சோ உள்ள இருக்கிற பாடியில இருக்கிற தண்ணி எல்லாம் என்ன ஆகும் வெளியே அது வரும். சோ அதுதான் சொல்லுவாங்க நம்ம ரொம்ப என்ன பண்ணுவோம் அப்பப்போ தண்ணி குடிக்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும், லிக்விட் எப்பவுமே லிக்விட் இருக்கும் நம்மளுக்குள்ள சொல்லுவாங்க. சோ இந்த லிக்விட் கம்மி ஆக ஆக என்ன யூஸ்வலா என்ன பாத்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க சிவியர் டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா நமக்கு யூஸ்வலா என்ன பாத்தீங்கன்னா நம்ம மைக்க அடிச்சு கீழே வந்துருவோம். அதான் அன்கான்சியஸ் என்ன ஆயிடும் நம்ம யூஸ்வலா நம்மளுக்கு உந்துறோம். சோ இந்த ஒரு கேமல் ஒட்டகத்தோட ரத்தத்துல என்ன இருக்குது பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குமா. வேற எல்லாம் மேமல் கம்பேர் பண்ணி பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டான மாதிரி. என்ன சொன்னாங்கன்னா இட் அலோஸ் இட் டு ஃப்ளோ ஃப்ரீலி டியூரிங் சிவியர் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த சிவியர் டீஹைட்ரேஷன் வந்தா கூட அதுல என்ன பாத்தீங்கன்னா அது வந்து ரத்தம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் என்ன ஆகாதுங்களா, அது பிளாக் ஆகாது. அது வந்து என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளோவா ரொம்ப ஈஸியா வந்து ரத்தம் ஃப்ளோ ஆவாங்களாம். சோ அது மைக்கோ அடிக்கிற ஒரு ஸ்பெஷல் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒட்டகத்துக்கு வராதுங்க. சோ ரொம்ப யூனிக் கேரக்டர் வந்து பாக்கணும்னா தேவன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணிக்கிறாருன்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் கூட பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி, இந்த வந்து ஒட்டகம் வந்து தண்ணி குடிக்கும் போது எவ்வளவு லெவலுக்கு அது ஸ்டோர் பண்ணிக்கும் பாத்தீங்கன்னா தண்ணியை வந்து எவ்வளவு ஸ்டோர் பண்ணிக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளவு தண்ணி குடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தா சொல்றாங்க இங்கிலீஷ்ல 1300 pound camel can drink about 53 gallons of water in 3 minutes அப்படின்னு சொல்றாங்க. சோ 53 கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 200 லிட்டர்ஸுங்க. நம்ம லிட்டர்ஸ்ல கால்குலேட் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் 200 லிட்டர்ஸ் எடுத்துக்கலாங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 200 லிட்டரு தண்ணியை வந்து 3 நிமிஷத்துல என்ன பண்ணுதுங்களா அந்த ஒட்டகம் அது குடிக்கும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அங்க சொல்றதாக நம்ம பாக்குறோம். ரொம்ப அவ்வளோ ஒரு 200 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் என்ன பண்ணாங்கன்னா அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்களாம் அது குடிச்சு. நெக்ஸ்ட் கூட இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த ஒரு ஒட்டகத்தை அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கால் நீளம் இருக்குது பாத்தீங்களா. கால் நீளம் வந்து பயங்கர ஹைட்டுங்க. அதுதான் நம்ம பாக்குறோம். அது ஆல்மோஸ்ட் எந்த ஹைட்ல இருக்கும் அப்ராக்சிமேட்டா ஒரு 9 to 10 feet ஹைட் இருக்கலாங்க அந்த கேமல். அவ்வளவு ஹைட் இருக்குதுங்களா அந்த கேமல். நம்ம போய் கிட்ட நின்று போய் பார்த்தா அவ்வளவு ஹைட் இருக்குதுங்க. சோ அது காலே வந்து ஒரு கிட்ட ஒரு 5 to 6 feet கிட்ட என்ன இருக்கலாங்க, 6 to 7 feet சொல்லலாம். ஒரு 6 to 7 feet ஹைட் அவ்வளவு அந்த கால் மாத்திரமே அவ்வளவு ஹைட் இருக்குதுங்களா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாலைவனம் இந்த டெசர்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த பாலைவனத்துல அந்த டெசர்ட் இந்த மண்ணு ரொம்ப சாஃப்டான மண்ணு. நீங்க கொஞ்சம் கால் வச்சாலே என்ன பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 feet அவ்வளவு கால் நம்ம கால் உள்ள போயிடும் நம்ம வெயிட்க்கு. சோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒட்டகம் வந்து எவ்வளவு வெயிட் இருக்குதுங்கன்னா ஆல்மோஸ்ட் 1300 pound சொல்றாங்க. அப்படின்னா 590 அப்படின்னா 590 kgs ஆல்மோஸ்ட் இதோட வெயிட் அப்ராக்சிமேட்லி. சோ அந்த வெயிட்டுக்கு அந்த மண்ணுல அது பிரஸ் நடக்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 2 feet அவங்க கால் உள்ள அது சிங்க் ஆயிடும். அந்த மண்ணுக்குள்ள அது போயிடும். சோ அது வந்து அந்த மண்ணுக்குள்ள போகாதபடிக்கு பார்க்கும்போது அந்த மாதிரி ஹைட் அது காலோட ஹைட் என்ன இருக்குதுங்களா ரொம்ப ஹைட்டா இருக்குது. சோ தேவன் அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணிக்கிறாருங்க அங்க டிசைன் பண்ணிக்கிறாரு நம்ம பாக்குறோம். இன்னொரு கேரக்டர் கூட என்ன இந்த ஒட்டகத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூக்குல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான பாத்தீங்கன்னா அதோட முடி மூக்குல வந்து தாசி முடிங்க என்ன அது தாசி ஒரு திக்கா இருக்கவங்களா அந்த முடி. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பாலைவனத்துல இருக்கிற மண் அந்த தூசி பாத்தீங்கன்னா காத்துல அடிக்கும் போது சில அப்படியே கண்ணுக்கு தெரியாதுங்க. அவ்வளவு வந்து காத்து அடிக்கும் போது அந்த மண்ணுங்க வந்து தூசி வந்து அந்த மூக்குள்ள போய் பிளாக் ஆகாத படிக்கு அது தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா அந்த மாதிரி அந்த முடிங்க டிசைன் பண்ணிக்கிறாருங்க. அது இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு கூட பாத்தீங்கன்னா மனுஷருக்கு கூட என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப மிருகத்துக்கு மனுஷருக்கு கூட நம்மளுக்கு கூட இந்த மூக்குல இல்ல காதுல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த முடின்னு பாத்தீங்கன்னா தேவன் ஒரு ரீசனுக்கு தான் என்ன பண்ணிக்கிறாங்க அதை உண்டாக்கிக்கிறேன். ஏன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ள போயிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்தால என்ன பண்றாருங்க அதை அங்க உண்டு பண்ணியிருக்காருன்னு பாக்குறோம். ஏன்னா தேவன் ஒன்னொன்னு கூட உண்டு பண்ணிக்கிறான்னு பார்க்கும்போது அதுக்கு என்ன இருக்குதுங்க அது பிஹைண்ட் அது ரீசன் இந்த இருக்குதுங்க. சோ அதே போல இந்த நாஸ்ட்ரல்ஸ் தட் கேமல் கேன் ஓபன் அண்ட் க்ளோஸ் அண்ட் கீப் த ப்ளோயிங் சாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது நாஸ்ட்ரல்ஸ் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அது டஸ்ட் உள்ள போகாத படிக்க என்ன பண்ணுவாங்க அது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதை பாக்குறோங்க.
இன்னொன்று கூட பாத்தீங்கன்னா அது ஹை லேஷஸ், அதோட கண்ணுல இருக்கிற அந்த லேஷஸ் கூட பாத்தீங்கன்னா அந்த டஸ்ட் கண்ணுல உளுந்து இது இதாவது படிக்கும். ஏன்னா அந்த டெசர்ட்ல அந்த பாளையத்துல வாக் பண்ணி போனோம் அப்படின்னு அவ்வளவு மைலி அது வாக் பண்ணி போனோம்னா இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுங்க, இவ்வளவு ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்குதுங்க அதுக்கு. சோ அந்த லாங் ஹை லேஷஸ் என்ன பாத்தீங்கன்னா அந்த சாண்ட் வந்து எங்க கண்ணுல போகாத படிக்கனா அவங்க அது ப்ரொடெக்ட் அது பண்றதாக நம்ம பாக்குறோம். இன்னொன்று கூட நம்ம பார்த்திருக்கிறோம், சில கேமல்ஸ் சில ஒட்டகம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேல இந்த மனுஷன் மேல உட்காரலாம், இந்த மேல பாத்தீங்கன்னா அதோட முதுகு மேல பாத்தீங்கன்னா ஹம்ப் மாதிரி இருக்கும், சில ஹம்ப் மாதிரி இருக்குங்க இல்லைங்களா? சில ஒட்டகத்துல ஹம்ப் கம்மியா இருக்கும், சில ஒட்டகத்துல ஹம்ப் தாசியா இருக்கும். நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க அப்பனா இல்லையா? ஏன் பாத்தீங்கன்னா அங்க வந்து என்ன அது ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது யாரான ஐடியா கொடுக்கு என்ன தெரியுங்களா? என்ன ஸ்டோர் பண்ணுங்க யூசுவலா? ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணுங்க, அதுதான் அது ஹம்ப் ஆகுதுங்க அவங்க. வாட்டர் இல்லைங்களா? சோ ரொம்ப பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அது தண்ணி தான் ஸ்டோர் பண்ணு நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இல்லங்க. ரொம்ப பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுங்களா? அது தண்ணி ஸ்டோர் பண்ணுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அது தண்ணி வேர்ல ஸ்டோர் ஆகுது. அங்க யூசுவலா வந்து அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபேட், கொழுப்பு. ஃபேட் போர்ஷன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கொழுப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு. சோ கேமல் இந்த கேமல் என்ன பண்ண ஒட்டகம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இட் ஸ்டோர்ஸ் ஃபேட் இன் தேர் ஹம்ப் நாட் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பாத்தீங்கன்னா என்னத்தினால அப்படி அது ஃபேட் அது கொழுப்பு என்னத்துக்குன்னு பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு எல்லாம் தெரியுங்க, கொழுப்பு எங்க அது இருக்கு ஜாஸ்தி இருக்குதோ நம்ம பாடியில எனர்ஜி ஜாஸ்தி அங்கத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? சோ இது யூசுவலா வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த பாளையத்துல வந்து டிராவல் பண்ணும்போது அதுக்கு எதனா பசி இடத்துல எனர்ஜி கம்மியாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இல்ல பசி இடத்துல எனர்ஜி கம்மியாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து எங்க சாப்பாடு எங்க கிடைக்கல அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேமல் இந்த ஒட்டுக்கு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபேட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு பாருங்க அந்த ஹம்ப்ல இல்லைங்களா? அந்த ஃபேட்ல இருந்து என்ன ஆகும்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுங்களா அதுக்கு. பியூட்டிஃபுல்லா என்ன பாத்தீங்கன்னா அது பியூட்டிஃபுல் கேரக்டர்ல நம்ம பாக்குறோம். சோ எப்போ ஃபேட் ஃபுல்லா இருக்குதோ, எப்போ கொழுப்பு தாசி இருக்குதோ அந்த ஹம்ப் என்ன ஆகுங்களா அது வந்து நின்றுக்கும், அப்படியே தாசி பெருசா அது தெரியுங்களாம். So but when it is empty, it is just a loose flap of airy skin அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டருங்க. இந்த ஒட்டகத்துல நம்ம பார்க்கும்போது ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர். ஆக்சுவலா வாட்டர் இல்ல, அது இந்த கொழுப்பு ஃபேட் போர்ஷன் என்ன ஆகுங்களா யூசுவலா அங்க ஹம்ப்ல வந்து அவங்க ஸ்டோர் ஆகுங்களாம். சரி கூட பாத்தீங்கன்னா அது இன்னும் கூட என்ன ஒரு கேரக்டர் சொல்றாங்களா, அன்லைக் மோஸ்ட் மேமல்ஸ் the body temperature of the camel changes during the day but generally is within the range of 93 degree Fahrenheit அப்படின்ட்டாங்க சொல்றதாங்க நம்ம பாக்குறோம். சோ அந்த ஒரு ஹீட் ஒரு இந்த ஹீட் சன் அந்த சூரியனோட அந்த சன்னோட ஹீட்டை வந்து பேர் பண்றவளோ இது கூட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சரை வந்து பேர் பண்றவோட இது கூட என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேமலுக்கு இந்த ஒரு மிருகத்துக்கு இருக்குதாக நம்ம பாக்குறோம். அந்த ஒரு இது கூட விஷயம் நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் கூட பாத்தீங்கன்னா நீங்க கேமலோட கலர், அந்த ஸ்கின் கலர் பாத்தீங்கன்னா அந்த ஒட்டகத்தோட ஸ்கின் கலர் கூட நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த டெசர்ட் மண்ணோட கலர் மாதிரியே தான் இருக்குங்க ஆல்மோஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா டெசர்ட் மண்ணோட கலர் மாதிரியே தான் இருக்குங்க ஆல்மோஸ்ட் அது இருக்கும். அது ஏன் அந்த மாதிரி தேவன் அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறார் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா to blend with their என்ன பாத்தீங்கன்னா the color of their bodies help them to blend into their environment. This protects them from predators such as wolf அப்படின்ட்டாங்க சொல்றாங்க. சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெசர்ட் கண்டிஷன் அந்த ஒரு பாளையத்துல இருக்கிற மண்ணுக்கும் இந்த ஒரு ஒட்டகத்தோட ஸ்கின் கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஏதோ ஒரு அதோட வேற ஒரு பிராணிங்க வந்து இதை வந்து அட்டாக் பண்ணாத படிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கார்டுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க தேவன் என்ன பண்ணி அந்த பியூட்டிஃபுல் டிசைன் பண்ணிக்கிறாங்க. அதே போல இன்னொரு கூட சில அனிமல்ஸ் இருக்குதுங்க. நம்ம வந்து சில டைம்ல பாத்தீங்கன்னா இந்த அனிமல் சேனல் இந்த டிஸ்கவரி எல்லாம் சில டைம் முன்னாள் நம்ம வருஷம் பார்த்திருக்கோங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா தேவன் வந்து சில மிருகத்துல சில ஜீவிகளை என்ன பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணிக்கிறாரு. ரொம்ப ஒரு ஞானத்தை வச்சு என்ன ஒரு பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணிக்கிறாருங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப அமேசிங். சோ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சில பிராணிங்க வந்து அந்த என்வாயர்மெண்ட் தகுந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுங்களாம். ஒரு பர்டிகுலர் ஜீவிக்கு பாருங்க ஓனா மாதிரி ஒரு பர்டிகுலர் ஜீவி இருக்குதுங்க. அது வந்து எப்படி கரெக்டா அந்த ஒரு மரத்துல ஆகட்டும் இல்ல செடியில ஆகட்டும் எங்க இருக்குதோ கரெக்டா அதுக்கேத்த மாதிரியே கலர் என்ன ஆகுங்க அதுங்க அதுல சேஞ்ச் ஆகும். ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட எதிரிங்களை வந்து அதை அட்டாக் பண்ணாத படிக்கு என்ன பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க போய் இதை ஒளிஞ்சுக்கிற மாதிரி அதுல வந்து அங்க அந்த மாதிரி அந்த மிருகம் வந்து அங்க இருக்குது, அந்த ஜீவி வந்து அங்க இருக்கிறதே நமக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் சில ஸ்மால் கிரீச்சர்ஸ்ங்கிறாங்க அந்த ஸ்பீஷிஸ்ங்க இருக்குதுங்க. அதே போலதான் இங்க கூட பாத்தீங்கன்னா இந்த ஒட்டகத்தோட ஸ்கின் கலரும் அந்த ஒரு பாளையத்தோட அந்த மண்ணு கலர் ஆல்மோஸ்ட் என்ன அவங்க ரொம்ப சிமிலரா இருக்கும்ட்டு என்ன பண்றாங்க அது சொல்றதாக நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சோ அதே மாதிரி அதோட காதுல கூட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதோட முடி வந்து என்ன பாத்தீங்கன்னா அது கவர் ஆயிருக்கும், அந்த டஸ்ட் வந்து உள்ள போகாதபடிக்கு என்ன ஆகுதுங்க.
சோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜென்ரலுங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக். இந்த ஒரு ஒட்டகத்தை பத்தி சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணோம் இப்போ பார்த்தோம். ஒரு ஜென்ரல் விஷயங்க இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்ல நீங்க போட்டா கூட சில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நீங்க யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேமல்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அங்கெல்லாம் நல்லா டிஃபரெண்ட் அங்கே சில இவ்வளோ அநேக பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க அங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அங்க கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சரி இப்ப என்ன பண்ணலாம் சத்தியவேதத்துக்கு வந்துடலாம். ஸோ அது நம்ம ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்தோம். சத்தியவேதத்துல நம்ம பார்க்க போனா நம்ம வந்து இப்ப பழைய உடம்படிக்கை நம்ம அக்கௌண்ட் ரீகால் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டகம்னாவே நமக்கு மைண்ட் யூஸ்வலா எதுக்கு மைண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வருதுங்க. ஆஸ் அ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும்னா ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து சத்தியவேதத்துல இருந்து நம்ம கேமல்ஸ் அப்படின்னாவே மைண்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எது யூஸ்வலா தாட் வருதுங்க நமக்கு. யாரா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே 3 கிங்ஸ் இருக்குது இல்லீங்களா? வேற என்ன ஐடியா இருக்குதுங்களா? டாக்டரின் இல்ல நான் சொல்லிக்கிறது நீங்க நீங்க ஸ்பிரிச்சுவல் மீனிங்ஸ் இல்ல. பட் ஒட்டகம்னாவே நமக்கு மைண்ட்ல என்ன வருதுங்க? பழைய உடம்படிக்கையில எதனா இன்சிடென்ட். ஈசாக்கோட கரெக்ட் சிஸ்டர். பாத்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இந்த தாட் ரொம்ப வருதுங்க. பாத்தீங்கன்னா ஈசாக்கோட திருமணத்துக்கு ரெபேக்காவை வந்து தேர்ந்துக்கு போறதுக்காக அப்ராம் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது 10 ஒட்டகத்தை வச்சு 10 ஒட்டகத்தோட என்ன பண்றாருங்க அவனோட அந்த சர்வெண்டோட அங்க ஈசாக்கு போயிட்டு பொண்ணு பார்த்துன்னு வர்றதுக்காக என்ன பண்றாருங்க அங்க அம்புறதாக நம்ம பாக்குறோம். சோ அங்க 10 ஒட்டகம் இல்லைங்களா? சோ நமக்கு தெரியும் அந்த இன்சிடென்ட் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் இன்சிடென்ட் இல்லைங்களா? சோ அங்க 10 ஒட்டகத்தோட என்ன பண்றாருன்னா அங்க போறதாக நம்ம இது வந்து ஜெனிசிஸ் நம்ம ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல என்ன பண்றோம் அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? சோ அங்க கூட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அங்க சிஸ்டர் ஆதியாகமம் இப்ப 24ஆம் அதிகாரம் 17ல இருந்து சில வசனம் வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையிலே இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீருமட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதணிகளையும் அவள் கைக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் போதும் சிஸ்டர். சோ பாத்தீங்கன்னா இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த ஒட்டகம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் ஒரு இன்சிடென்ட் நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு தெரியுங்க இல்லைங்களா? சோ இங்க வந்து அவங்க வந்து அந்த அந்த அப்ராமனோட என்ன பண்றாருன்னா அப்ராம் அந்த ஒரு அந்த சேவகனை அங்க அம்புறதாக நம்ம பாக்குறோம். 10 ஒட்டகத்தோட அங்க அம்புறதாக நம்ம பாக்குறோம். சோ அங்க வந்து இந்த ஒரு ஸ்திரீ யாருன்னு பாத்தீங்கன்னா ரெபேக்கா இல்லைங்களா? சோ ரெபேக்காவை மீட் பண்ணிட்டு அங்க வந்து நான் தண்ணி அங்க கேட்கறதாக நம்ம பாக்குறோம். சோ அங்க தண்ணியை வந்து என்ன பண்றாங்க ரெபேக்கா அங்க கொடுக்கறதாக நம்ம பாக்குறோம். சோ அது ஆயிட்ட பேரு வசனம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, after she had given him a drink, she said, I'll draw water for your camels too. அப்படின்னா உங்க எல்லா ஒட்டகத்துக்கு கூட நான் என்ன பண்றேன் தண்ணி மொண்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். அங்க சொல்றதாக ரெபேக்கா சொல்றதாக நம்ம பாக்குறோம். சோ அப்பயே நம்ம ஜஸ்ட் கேரக்டர் ஒரு சில கேரக்டர் நம்ம பார்க்கும்போது அந்த ஒட்டகம் வந்து ஒரு 3 நிமிஷத்துல எவ்வளவு தண்ணியை குடிக்கும் பார்த்தீங்கன்னா 53 gallons கிட்டத்தட்ட ஒரு 200 liters ஆஃப் வாட்டர் என்ன பண்ணுங்க அது குடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது, சோ இந்த 10 ஒட்டகத்துக்கு மொண்டு என்ன பண்ணிருக்காங்க ரெபேக்கா அங்க ஊத்துறதாக நம்ம பாக்குறோம். சோ ஆல்மோஸ்ட் நீங்க 10 ஒட்டகத்துக்கு ஃபுல்லா அது வந்து குடிக்கும் படை இல்லீங்களா? So she quickly emptied her jar into the trough, ran back to the well and draw more water and drew enough for all the camels அப்படின்னு வசனம் இருக்குது. சோ அது வந்து குடிக்கும் வரை ரெபேக்கா என்ன பண்ணாங்களா தண்ணியை மொண்டு அங்க ஊத்துறதாக நம்ம பாக்குறோம். வசனம் அப்படித்தான் இருக்குது இல்லைங்களா? சோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரே ஒரு கேமல் வந்து ஒரே ஒரு ஒட்டகம் வந்து 200 லிட்டர் தண்ணியை குடிக்குதுன்னா அப்போ 10க்கு வந்து ஆல்மோஸ்ட் 2000 இப்போ 2000 liters என்ன பண்ணிக்கணும் அங்க ரெபேக்கா அங்க ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அவ்வளவு ஒரு தண்ணியை மொண்டு என்ன பண்ணிருக்கணும் அங்க கொடுத்துருக்கணும் இல்லைங்களா? சோ பாருங்க ரெபேக்காவோட பியூட்டிஃபுல் கேரக்டர் கூட என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா ஷி வாஸ் வில்லிங். அந்த ஒரு என்ன இருந்துச்சுங்க அந்த ஒரு வாஞ்சை இருந்துச்சு இல்லைங்களா? அவருக்கு மாத்திரம் தண்ணி கொடுக்காம அந்த ஒட்டகத்துக்கு கூட எல்லா ஒட்டகத்துக்கு கூட நான் தண்ணியை எடுத்து கொடுக்குறேன்ற அந்த வாஞ்சை என்ன இருந்துச்சுங்க அங்க இருந்துச்சு. சோ அதே போல அந்த ஒரு சர்வீஸ்க்கு அந்த ஒரு சர்வீஸை நீங்க பாத்தீங்கன்னா
தேவனை வந்து அங்க பிளஸ் பண்றதாக நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த தேவன் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க, ரெபேக்காவை அங்க தேர்ந்து வச்சிருக்காங்க, ஈசாக்கு அங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். இங்க ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர், அந்த ரெபேக்காவோட கேரக்டர் கூட என்ன பண்றாங்க, அந்த ஒரு வாஞ்சை நினைச்சுங்க ரெபேக்காக்கு இருந்ததாக நம்ம பாக்குறோம். சோ இங்க வந்து அவர் என்ன பண்ற, ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு அங்க வந்து தேவன் வந்து அவரோட ஜேர்னியை சக்சஸ் பண்றதாக நம்ம பாக்குறோம். தேவனை வந்து இவங்க தான் அந்த இந்த ஒரு ஸ்திரீ அவங்க வந்து ஐசாக்கு சூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற விஷயத்த கூட என்ன பண்றோம் நம்ம பாக்கணும். சோ இங்க கூட என்ன பண்றோம், அந்த 10 ஒட்டகங்கள் ஒரு இன்சிடென்ட் என்ன பண்றோம் நம்ம இங்க பாக்குறது நம்ம பாக்குறோம். சோ அதே போல ஒட்டகம் பழைய உடன்படிக்கையில ரொம்ப இன்னும் அநேக இடத்துல என்ன இருக்குதுங்க, ஒட்டகத்தை பத்தி சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சோ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 16 இருக்குது, 24ஆம் அதிகாரம் 35 இருக்குது, அவனுக்கு யோப் 1ஆம் அதிகாரம் 3, 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒட்டகம் வந்து ஓல்ட் டெஸ்ட் இந்த பழைய உடன்படிக்கை டைம்ல இந்த ஒட்டகத்தை வந்து எது கூட யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா, அவங்களோட வெல்த்தை வந்து கால்குலேட் பண்றதுக்காக கூட யூஸ் பண்ணிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஆஸ்தி இல்லைங்களா? அவங்க ஆஸ்தியில வந்து அவங்க எல்லாம் அந்த காலத்துல வந்து ஆஸ்தி எப்படி கால்குலேட் ஆகும் பாத்தீங்கன்னா, எவ்வளவு மிருகங்க இருக்குது, எவ்வளவு பொக்கிஷங்க இருக்குது, இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணிருந்தாங்க. சோ இந்த மிருகம் கூட என்ன ஆச்சுங்கன்னா, அது கூட வந்து இந்த அவங்க ஆஸ்தியை வந்து மெஷர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக இருந்துச்சுங்க. அப்படி போல பாத்தீங்கன்னா, நீங்க இந்த வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கேமல்ஸ் இந்த ஒட்டகத்தை கூட என்ன பண்ணிருந்தாங்க பாத்தீங்கன்னா, அது ஒரு வெல்த்துக்கு அவங்க ஒரு ஆஸ்திக்காக ஒரு ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணிருந்தாங்க கூட நம்ம பாக்குறோம். சோ இன்னும் சில ஒரு யூஸ் பண்ணிருந்தாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய உடன்படிக்கை காலத்துல இந்த ஒரு ஒட்டகத்தை என்ன யூஸ் பண்ணிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு தன் மேல வந்து அந்த ஒரு பொருள்களை இல்லைங்களா, அந்த கூட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க, அதை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது கூட என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிருந்தாங்க இந்த ஒட்டகத்தை நம்ம பாக்குறோம். ஓகேங்க, இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நம்ம பாக்குறோம். இப்போ வந்து என்ன பண்ண பாத்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, கேமல் ஒட்டகம் அப்படின்னு சொல்லும் போது பழைய உடன்படிக்கை காலத்துல பழைய உடன்படிக்கை நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 53 டைம்ஸ் என்ன பண்ணிக்கிறோங்க அங்க இந்த ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கேமல் ஒட்டகம் என்ன பண்ணிக்கிறாங்க டிரான்ஸ்லேஷன் அங்க யூஸ் பண்றதாக நம்ம பாக்குறோம். சோ பழைய உடன்படிக்கை காலத்துல கூட ஒட்டகம் இவ்வளவு வருஷம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதே போல புது உடன்படிக்கையில காலத்துல கூட இந்த ஒட்டகத்தை பத்தி என்ன பண்ணிக்கிறாங்க சில இடத்துல அங்க மென்ஷன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பாக்குறோம். சோ எவ்வளவு டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 டைம்ஸ், 6 தடவை புது உடன்படிக்கையில என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 6 தடவை 6 வசனத்துல 6 இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒட்டகத்தை என்ற ஒரு பேர் ஒட்டகம் என்ன பண்ணிக்கிறாங்க அங்க உபயோகம் பண்ணிருக்கிறாங்க நம்ம பாக்குறோம். சோ இந்த 6 இடத்துல இருந்து சில வசனத்துல என்ன பண்ணிக்கிறாங்க நம்ம இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாசித்துங்க சிஸ்டர், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 4. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அதே மாதிரி சிஸ்டர் இன்னொரு சிஸ்டர் மார்க் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மார்க் 1ஆம் அதிகாரம் வசனம் 6. யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். பாத்தீங்கன்னா நம்ம அப்பயே பார்த்தோம், ரொம்ப நியூ டெஸ்ட்மெண்ட் புதிய உடன்படிக்கையில 6 இடத்துல ஒட்டகத்தை பத்தி எழுதுறதாக நம்ம பாக்குறோம். சோ அதுல 2 வசனம் தான் இப்ப நம்ம படிச்சிருந்து. ஒண்ணு வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சோ இந்த 2 இடத்தையும் எதுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அந்த யோவான் யாருங்க, ஜான் த பேப்டிஸ்ட் இல்லீங்களா? சோ இந்த ஜான் த பேப்டிஸ்டோட க்ளோத் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட வஸ்திரம் எந்த ஒரு இதுல பண்ணிருந்தா ஒட்டகத்தின் அந்த மயிர் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு முடியில என்ன பண்ணிக்கிறாங்களா அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணிக்கிறாரு அந்த வஸ்திரம். சோ இங்க வந்து கேமலோட ஹேருக்கு என்ன பண்ணிக்கிறாங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வருஷம் எது பத்தி பேசுன்னு பாத்தீங்கன்னா ஒட்டகம் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த ஒட்டகத்தினோட அந்த முடி இருக்குது இல்லைங்களா, அதனால அந்த ஜான் த பேப்டிஸ்டோட ரேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட துணி வந்து எதுல செய்யப்பட்டிருக்குதுன்னா இந்த ஒட்டகத்தின் அந்த ஒரு மயிர் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த முடியல என்ன இருக்குதுங்க அது சொல்லப்பட்டிருக்காங்க என்ற விஷயத்துக்கு என்ன பண்ணிக்கிறாங்க ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா. சோ இந்த ஒரு 2 ரெஃபரன்ஸ் இருக்குது. இன்னும் 4 ரெஃபரன்ஸ், இன்னும் 4 வசனம் வந்து இது வந்து ஒட்டகம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. வந்து இந்த ஒரு ரெஃபரன்ஸ் வந்து யாரு பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாருங்க இங்க பேசுறதாக நம்ம பாக்குறோம். சோ ஒட்டகம் என்ன பண்றாருன்னா யூசுவலா இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா மெட்டபாரிக்கலி அப்படின்னு சொல்றாங்க. சோ அது வந்து ஒரு பிக்சரைசேஷனாக யூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த கேமல் அங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க. சோ இந்த 4 வசனத்துல ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் பார்க்கலாம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23-24 வசனம் வாசிங்க.
மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனம் 24. குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். 23ஆம் அதிகாரம் சிஸ்டர், இன்னும் படிங்க சிஸ்டர். 23, 23, 24. குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். அது என்ன சிஸ்டர்? அது கொசு இல்லாத மஸ்கிட்டோ பிரதர். கொசுனா கொசுவை ஃபில்டர் பண்றேன்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை ஸ்வாலோ பண்றேன். சோ இங்க எப்படி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து ஆக்சுவலா அது கொசு இல்லங்க. அது வந்து தமிழ்ல வந்து கொசுன்னு இது பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா gnat, GNAT. சோ இது ஆக்சுவலா கொசு இல்ல, பட் இது கூட வந்து 2 winged fly அப்படின்னு சொல்றாங்க. இது கூட ரெண்டு ரெக்கை இருக்கிற ஒரு சின்ன மஸ்கிட்டோ போலவே இருக்குமா. ஆனா அது ஆக்சுவலா மஸ்கிட்டோ இல்ல, ரிசிம்பிள்ஸ் அ மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. சோ இங்க வந்து இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, woe to you teachers of the law and Pharisees, you hypocrites, you give a tenth, எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, okay, you blind guides, you strain out a gnat but swallow a camel அப்படின்ட்டு அங்க வரதாக நம்ம பாக்குறோம். சோ இங்க வந்து சில தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கொசு மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அங்க இது போட்டு இருக்கிறாங்க. பட் இது கொசுவும் போல வந்து இது gnat அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல வந்து gnat, GNAT, gnat அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட ஒரு 2 winged fly which resembles a mosquito மாதிரி தாங்க ஆக்சுவலா. சோ இது வந்து இப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றாரு. ஒண்ணு வந்து இந்த கொசு போல இருக்கிற இந்த ஞாட், இந்த சின்ன ஒரு கிரீச்சர், இது எதுக்கு கம்பேர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒட்டகத்துக்கு கம்பேர் பண்றாரு. சோ இந்த ஒட்டகமும் இந்த ஒரு சின்ன கிரீச்சர் மஸ்கிட்டோன்னு வச்சுக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்கிட்டோ நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணிக்கலாம்னா கொசுன்னு வச்சுக்கலாம் தமிழ்ல எழுதிட்ட பிறகு. சோ இந்த கொசுக்கும் இந்த ஒரு கேமலுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க கம்பேர் பண்றதாக நம்ம பாக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா இந்த ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணிட்டு யாருக்கு இங்க ஒரு புத்தி விஷயத்த சொல்லிக்கிறாரு பார்க்கும்போது, இந்த ஒரு பரசியர் அப்படின்னு இந்த ஒரு சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்றாங்க, இந்த டீச்சர்ஸ் ஆஃப் த லா இல்லைங்களா. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றாரு. ஒண்ணு இந்த கொசுன்ற ஒரு விஷயத்த என்ன பண்றீங்க அதை வந்து இது பண்றீங்க. ஆனா ஒரு அந்த ஒரு ஒட்டகத்தை என்ன பண்ணீங்க நீங்க முழுங்கிடுறீங்க அப்படின்ட்டாங்க சொல்றதாக நம்ம பாக்குறோங்க. சோ இந்த ஒரு கொசுன்றது வந்து ரொம்ப ஸ்மால் கிரீச்சருங்க இல்லைங்களா. சோ இதை வந்து என்ன பண்றாங்க, இது வந்து எதுக்கு ஒப்பிட்டு தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்கு பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து இவங்க பண்ற இந்த 10 பாகம் தசம பாகம் என்ன பண்றாங்க இவங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா. சோ இதை வந்து எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாருன்னு பார்க்கும்போது, இந்த ஒரு ஸ்மால் கிரீச்சர் இல்லைங்களா, இந்த ஒரு கொசு இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு அங்க கம்பேர் பண்றதாக நம்ம பாக்குறோம். சோ இதுக்கு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த ஒண்ணுமே இல்லாத இந்த சின்ன ஒரு கிரீச்சர், சின்ன விஷயத்த வந்து என்ன பண்றாங்கன்னா இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்றாங்க. இந்த ஒரு பரசியர், இந்த சாஸ்திரிகள் இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அங்க கொடுக்கறதாக நம்ம பாக்குறோம். ஆனா ஒட்டகமா இருக்கிறத வந்து என்ன பண்றாங்க இவங்க வந்து அதை முழுங்கிடுறாங்க. சோ ஒட்டகம்னு சொல்லும் போது ரொம்ப ஒரு பெரிய கிரீச்சர். இது கம்பேர் பண்ண கொசு கம்பேர் பண்ணும்போது இந்த ஒட்டகம் வந்து ரொம்ப பெரிதான இருக்குது. சோ இதை வந்து எதுக்கு கம்பேர் பண்ற நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்க்கும்போது, இன்னொரு அந்த வாசனத்தை வாசிக்கலாம் சிஸ்டர். 23, 24. குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். பண்ணுங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. சோ இங்க பாத்தீங்கன்னா எப்படி வருதுன்னா இங்கிலீஷ்ல, you give a tenth of your spices, mint, dill and cumin, but you have neglected the more important matters of the law, justice, mercy and faithfulness. சோ ஒட்டகமா போல ரொம்ப முக்கியமான தேவனோட பாடல் ரொம்ப முக்கியமான இருக்கிற விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நீதி, கருணை இல்லைங்களா, அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஃபேத்ஃபுல்னஸ், மர்சி, இதுக்கு என்ன பண்றீங்க நீங்க, இதுக்கு நீங்க முக்கியஸ்தம் நீங்க கொடுத்துக்கல. ஆனா எதுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தசம் பாகம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதான விஷயத்து, தேவனோட பாடம் ரொம்ப சின்னதான விஷயத்துல என்ன பண்றீங்க நீங்க, அதுக்கு ஹையர் இம்பார்ட்டன்ஸ் நீங்க என்ன பண்றீங்க நீங்க கொடுக்குறீங்கன்ட்டு என்ன பண்றாருன்னா அந்த கம்பேரிசன் அங்க சொல்றதாக நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ அதுதான் இங்க சொல்றாங்க, ஜீசஸ் லைக்கன்ஸ் டு தி ஸ்கிரைப்ஸ் அண்ட் பாரிசீஸ் the tithing தசம பாகம் சொல்றாங்க இல்லைங்களா, for their herb gardens, something small in the eyes of heavenly father.
சோ அது கொசு போல இருக்க சின்னது போல இருக்கிற ஒரு தேவன் பார்வையில ரொம்ப சின்னதாக்குறத வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து அங்க காமிக்கிறதுக்கு நம்ம பாக்குறோம். பட் ஒட்டகத்து போல இருக்கிற ஒரு பெரியான விஷயம் எது முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நியாயம், நீதி, கருணை இல்லைங்களா, அந்த நம்பிக்கை. சோ இந்த ஒரு உண்மையான ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் தேவனோட பார்வையில இருக்கிற உண்மையான விஷயத்த என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒட்டகத்தை என்ன பண்றாங்க இவங்க முழுகிறது போல அதை வந்து என்ன பண்றாங்க இவங்க முழுங்கிடுறாங்கன்ற விஷயத்தை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ பாத்தீங்கன்னா the camel perhaps the largest creature இல்லைங்களா. So Jesus likens to the scribes and Pharisees unwillingness to show the kindness and mercy towards the people இல்லைங்களா. எது முக்கியமான விஷயமோ தேவனோட பார்வையில அதை வந்து என்ன பண்ணல இவங்க இந்த பரிசேயர் இந்த சாஸ்திரிகள் இவங்க என்ன பண்ணு பாத்தீங்களா அந்த முக்கியஸ்தமா கொடுக்காம வேற ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க அங்க முக்கியஸ்தம் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஐயோட்டு என்ன பண்றாரு அங்க சொல்றதாக நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ எது குவாலிட்டி முக்கியமானு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நீதி, அந்த ஒரு கருணை இல்லைங்களா, அந்த மர்சி காமிக்கிறது, மத்தவங்க அந்த ஒரு நீதியை காமிக்கிறது தான் தேவனோட பார்வையில இருக்குதுங்க ரொம்ப முக்கியமாக இருக்குது. சோ அதுக்கு நீங்க என்ன முக்கியஸ்தம் கொடுக்கணும்ன்ற விஷயத்த என்ன பண்றாருன்னா அந்த ஒரு ஆங்கிள் இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுறதாக நம்ம பாக்குறோம். சோ இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம போய் பார்க்கும்போது 6 ரெஃபரன்சஸ் பார்த்தோம். ரெண்டு விஷயம் வந்து அந்த ஒரு யோவான் ஸ்நானகர் இல்லைங்களா, ஜான் த பேப்டிஸ்டோட அந்த ஒரு அவரோட வஸ்திரத்துக்கு அங்க ஒப்பிட்டுக்கு அங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ நம்ம பார்த்த மாதிரி இல்லையா, இப்போ 3 வசனத்தை என்ன பண்ணோம் நம்ம பார்த்தோம். இன்னும் 3 வசனம் இருக்குதுங்க. இந்த 3 வசனம் புதிய உடன்படிக்கையில எங்க பாக்குறோம் பாத்தீங்கன்னா இந்த 3 வசனமும் ஒரே விஷயத்த சொல்றதாக நம்ம பாக்குறோம். 3 வசனம் கூட ஒரே விஷயத்தாங்க சொல்றதாக நம்ம பாக்குறோம். அந்த வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 19ஆம் அதிகாரம் வசனம் 24. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த விஷயத்தான் இன்னொரு 2 வசனம் கூட சொல்றாங்க. படிக்கிறதுவான நீங்க எழுதி வச்சுக்கோங்க. மார்க் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25ல வருது. அதே போல லூக் எழுதிய சுவிசேஷம் 18:25ல வருதுங்க. இதே சேம் விஷயத்தான். சோ இங்க வந்து ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யவான் ஒரு பேரபிள் ஒரு ஊமையை பத்தி என்ன பண்றாங்கன்னா அங்க பேசின்னு வராருங்க. ஒரு ஊமைன்னு சொல்லும் போது அதை படிக்கலாம் பாருங்க. எங்க படிக்கலாம்னா மார்க் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, மார்க் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 வசனம் சில வசனங்கள் அப்படியே வாசித்துவாங்க சிஸ்டர். பின்பு அவர் புறப்பட்டு வழியில் போகையில் ஒருவன் ஓடி வந்து அவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சகம் செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட போய்விட்டான். போதும் சிஸ்டர். சோ பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இங்க இங்கிலீஷ்ல எப்படி பாத்தீங்கன்னா ரிச் யங் மேன் அப்படின்ட்டாங்க இந்த ஒரு பேரபிள் அங்க ஸ்டார்ட் ஆகுறதாக நம்ம பாக்குறோம் இல்லீங்களா. சோ இங்க வந்து இந்த ஜீசஸை பார்த்து இவர் வந்து ஓடிட்டு என்ன பண்றாருன்னா மனங்காலிட்டு அங்க வந்து கேட்கிறாரு, நான் நித்திய ஜீவனை நான் எடுத்துக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அங்க கேட்கும் போது அங்க ஜீசஸ் அங்க சில விஷயங்க சொல்றதாக நம்ம பாக்குறோம் இல்லீங்களா. சோ வந்து என்ன பண்ற, நீ வந்து கொலை செய்யாத இருக்க, விபச்சாரம் செய்யாத, நீ வந்து ஸ்டீல் பண்ணாத, ஃபால்ஸ் டெஸ்டிமனி இதெல்லாம் நீ பண்ணாத, உன்னோட தகப்பன் தாயை நீ கனம் பண்ணுன்றத என்ன பண்றாருங்க இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணிட்டாங்க சொல்றதாக நம்ம பாக்குறோம். சோ அப்போ என்ன பண்றேன்னா அந்த ஒரு ஐஸ்வர்யா என்ன சொல்றேன்னா இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறான், சிறு வயதுல இருந்து என்ன பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிறேன்ட்டு. சோ நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு, ரொம்ப அவர் மேல ஒரு பிரியம் கொண்டு நீ ஒரே விஷயம் மாத்திரம் உள்ள வந்து கம்மியா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உன்கிட்ட இருக்கிற எல்லா ஒரு வெல்த் ஆஸ்தியெல்லாம் என்ன பண்ற, நீ போயிட்டு அதை போயிட்டு நீ எல்லாம் செல் பண்ணிட்டு நீ என்ன பண்ண பாத்தீங்கன்னா நீ எல்லாம் ஒரு புவராக்குற ஒரு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு
நீ வந்து என்ன பண்ணு, என்னை பின்தொடர்ந்து வாங்கன்னு கேட்கும் போது அதுதான் இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, at this the man face fell, he went away sad because he had great wealth அப்படிங்கிறது. சோ ரொம்ப ஐஸ்வர்யமான இந்த அந்த யங்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யங் இல்லைங்களா, ரொம்ப சிறு யங்ஸ்டர் இல்லைங்களா, யங் ரிச் மேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அப்பவே அந்த வயசுலயே ரொம்ப ரிச்சா ரொம்ப வெல்த் இருந்ததாக நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ இங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா, சோ நம்ம யங்கா இருக்கும் போது ரொம்ப ரிச்சா இருக்கும் போது நம்மளுக்கு அதிகம் ஆசை என்ன, உங்களுக்கு ஆசைகள் ஜாஸ்தி வர வாய்ப்புங்க இருக்குதுங்க இல்லைங்களா. சோ வயசு ஆக அது அவ்வளவு ஒன்றும் ஃபீல் ஆகுங்க. பட் யங்ல இருக்கும்போது நம்ம ரொம்ப ரிச்சா இருக்கும் போது அப்ப ஆசைங்கிறாங்க, ரொம்ப வெல்த் மேல ஆசைங்க வர சான்சஸ் வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். சோ அதே போல இங்க என்ன பாத்தீங்கன்னா, சோ ஜீசஸ் இங்க ஆண்டவர் இயேசு என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நீ வந்து கை கொண்டுக்கிற, ஆனா ஒண்ணு மாத்திரம் நீ வந்து பண்ணல. என்னன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு இதெல்லாம் என்ன பண்ண, நீ வித்துட்டு நீ வந்து பூராக்குறவங்கள்ட்ட நீ கொடுத்துட்டு என்னை பின்தொடர்ந்துவான்னு சொல்லும் போது இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, at this the man's face fell சொல்லும் போது ரொம்ப துக்கம் கொண்டான். இந்த விஷயத்த நம்ம பாக்குறோம். ஏன் பாத்தீங்கன்னா பிகாஸ் he had great wealth in வசனம் சொல்லுது இல்லைங்களா. ஏன்னா ரொம்ப ஐஸ்வர்யம் ரொம்ப ஆஸ்தியா இருந்ததாக அது விட்டு வரதுக்கு மனசுனா இல்லைங்க, மனசு இல்ல இல்லைங்களா. சோ அதுக்கு அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணி கீழே பாத்தீங்கன்னா, அப்ப ஜீசஸ் என்ன பண்றாருன்னா சிஷ்யரை நோக்கி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, how hard it is for a rich man to enter the kingdom of God இல்லைங்களா. ரொம்ப ஐஸ்வர்யனுக்கு வந்து தேவனோட ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன பண்றாரு, தன் சிஷ்யரை ஓகே அங்க சொல்றதாக நம்ம பாக்குறோம். சோ இந்த ஒரு விஷயத்த கேட்டு அப்ப யார்தான் கடவுள் ராஜ்யத்தை அப்போ போவாங்க அப்படின்ட்டு அங்க கேட்கும் போது அப்பதான் இந்த ஒரு விஷயத்த நம்ம தேர்ந்துக்கிற ஒரு வசனத்தை என்ன பண்றாருன்னா ஜீசஸ் இங்க சொல்றதாக நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ இப்ப என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் நம்ம என்ன இதுல நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கூட ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்றாருன்னா, நம்ம ப்ரீவியஸ் பர்சன் யூஸ் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த ஒரு கொசுக்கும் அப்புறம் அந்த ஒரு கேமலுக்கு என்ன பண்ற கம்பேரிசன் பண்ற மாதிரியே இங்க கூட அதே ஒரு சேம் ஆங்கிள்மான ஒரு விஷயத்த கூட என்ன பண்றாருன்னா இங்க கம்பேர் பண்ணி பேசுறதாக நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ இங்க வந்து கேமல் ஒட்டகம் வந்து அந்த ஒரு ஊசியின் காதுல நுழைவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான் தேவனோட ராஜ்யத்துல போறதுக்கு முன்பாக ஒட்டகம் என்ன பண்ணலாங்க, இந்த ஒரு ஊசியின் காதுல நுழைவது ரொம்ப சுலபம்னு என்ன பண்றாங்க சொல்றதாக நம்ம பாக்குறோம். இப்ப ஏன்னா ஒரு கொஸ்டின் நம்மளுக்குள்ள அரைஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அவ்வளவு பெரிய இருக்கிற ஒட்டகம் எப்படிங்க அந்த ஊசி காது நுழையதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, எப்படி ஆகும் இல்லைங்களா. யோசிச்சு பார்த்தா என்ன ஒரு ஆங்கிள் பேசிக்கிறாரு நம்ம ஆண்டவர், என்ன சொல்ல வராரு இங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய கொஸ்டின் ரைஸ் ஆகலாங்க நம்மளுக்கு. இல்ல ஒட்டகம் இவ்வளவு பெரிய ஒட்டகம் இந்த ஊசியின் காதுல எப்படி நுழையிடும், ஊசி காது இவ்வளோன்னு இருக்குது, இவ்வளவு சின்ன ஊசி அது, அதுல காதுக்கு இவ்வளோன்னு இருக்குது அந்த ஓட்டை, அந்த சின்ன ஓட்டைல அந்த எப்படி அது இந்த ஒரு ஒட்டகம் நுழைய முடியும் அப்படின்னா அங்க ஒரு பெரிய கொஸ்டின் நம்மளுக்கு அரைஸ் ஆகலாம். அதான் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சோ ஜீசஸ் என்ன பண்றாருன்னா இங்க அதான் சொல்றாங்க, இதுக்கு இங்கிலீஷ்ல அனாலஜி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஜீசஸ் யூஸ்ட் an analogy similar to the one in, சோ ஒரு அனாலஜிக்கல் பார்ட்டிகல் நம்ம பார்க்கும்போது இங்க ஒரு அனாலஜி இங்க ஜீசஸ் அங்க யூஸ் பண்றதாக நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் டேர்ம்ஸ்ல இது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா, சுலபமே இல்ல. ஒரு அவ்வளவு பெரிய ஒட்டகம் எப்படி அந்த ஊசியின் காது நுழையறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும், சான்ஸே இல்லைங்க. அப்படி கீழே அப்படியே நம்ம அப்படி பார்க்கும்போது அதான் நம்ம கீழே பாத்தீங்கன்னா 27ஆம் வசனத்துல ஜீசஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, with man this is impossible but not with God, all things are possible by God ன்னு சொல்றாங்க இல்லைங்களா. மனுஷரால இது வந்து கூடாத காரியம், ஆனா தேவனால அது கூடுற காரியம்ன்றாங்க சொல்றதாக நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ இந்த விஷயத்த வச்சுதான் என்ன பாக்குறோம் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விவரணை இல்லைங்களா, இந்த தேர்ந்துக்கிற ஒரு வசனத்தை இப்போ சொன்ன ஒரு இந்த ஒரு வசனத்தின் ஒரு விவரணை ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், ரொம்ப முக்கியமான ஒரு தேர்ந்தெடுக்கிற ஒரு வசனத்தை பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம கத்துக்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரதர் ரசில் இல்லைங்களா, நம்ம பாஸ்டர் ரசில் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த ஒரு வசனத்துக்கு மேலேயே ஒரு ரீபிரிண்ட் ஆர்டிகல்ஸ் அவர் எழுதிருக்கிறாருங்க. ரீபிரிண்ட் ஆர்டிகல் 5465 அண்ட் ரீபிரிண்ட் ஆர்டிகல் 3844. இந்த ரீபிரிண்ட் ஆர்டிகல்ல பாஸ்டர் ரசில் வந்து பிரதர் ரசில் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலா வந்து அந்த அந்த இங்கிலீஷ் வசனம் எப்படி நீடில் ஹை கேட் அப்படின்னு இருக்குதுங்க, ஹை ஆஃப் நீடில் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஊசியின் காதுன்னு சொல்லும் போது அது என்ன எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அது ஆக்சுவல் லிட்டரலான ஊசி பத்தி அங்க ஆண்டவர் பேசினு இல்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா நீடில்ஸ் ஹை கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்ன இந்த நீடில் ஹை கேட் நம்ம ஆண்டவர் சொல்லும் போது அது எதை பத்தி அங்க குறிச்சு எழுதிட்டான்னு பார்க்கும்போது, எருசலேம்ல இந்த பெரிய கேட் இருக்குதுங்க, நீங்க கூகுள்ல கூட நீங்க போட்டு பாத்தீங்கன்னா நீடில்ஸ் ஹை கேட் அப்படின்னு போட்டீங்கன்னா அங்க வந்துருவாங்க. சோ அந்த ஜெருசலேம்ல இங்க வந்து என்ன நீடில்ஸ் ஹை கேட்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேட் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு ஜெருசலேம் என்டர் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேட் இருக்குதுங்க. சோ அந்த கேட் வந்து ஓப்பனா இருக்கும், காலைல இருந்து இவ்வளவு டைம்க்கு என்ன யூசுவலா ஓப்பனா இருக்குங்க.
சோ இந்த டிராவலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, பாளையத்துல எல்லாம் பண்ணாங்க, பாளையத்துல இருந்து எல்லாம் பண்ணாங்க, டிராவல் பண்ணின்னு வருவாங்க. ஒட்டகத்துல என்ன பண்ணுவாங்க, டிராவல் பண்ணி வரும்போது ஈவினிங் இது ஒரு டைம் ஆன உடனே என்ன பண்ணுவாங்களா, அந்த பெரிய கேட்டை என்ன பண்ணிடுவாங்க, இவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பெரிய கேட் க்ளோஸ் பண்ணனா ரொம்ப தூரம் மைல் தாண்டி வந்துக்கிற இந்த டிராவலர்ஸ் வந்த உடனே இப்ப எப்படி வந்து ஜெருசலேமுக்குள்ள என்டர் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சின்ன ஒரு கேட் இருக்குங்களாம், சின்ன ஒரு கதவு இருக்கும். இந்த சின்ன கதவுக்கு தான் என்ன பேர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, நீடில்ஸ் ஹை கேட் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பாஸ்டர் ரசல் கூட என்ன பண்றாருன்னா அதான் சொல்றாரு. இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன் பாருங்க. Brother Russell in reprint article 5465 and 3844 relates the tradition of the needles high gate. The thought is that when the large main gates into Jerusalem were closed for the night, it was still possible for the travelers to enter the city through a small entryway called the Needles High Gate. Needles High அப்படின்னாங்க சொல்றாங்க. So in the gate, these gates were too small for a loaded camel to enter. இப்போ வந்து கேமல் வந்து அவ்வளவு ஹைட்ல நின்று இருக்குது, ஃபுல் லோடடா இருக்குது, மேல எல்லாம் என்ன இருக்குதுங்க, பொருளுங்கெல்லாம் கேரி பண்ணி, கூட்ஸ் எல்லாம் கேரி பண்ணி இருக்குதுங்க. சோ அந்த அவ்வளவு ஹைட்டா இருக்கிற கேமல் கூட்ஸ் எல்லாம் கேரி பண்ணி என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த ஒரு சின்னதா இருக்கிற ஒரு கேட்ல என்ன பண்ணாது, நீடில்ஸ் ஹைன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் அந்த ஊசியின் காதுன்ட்டு தமிழ்ல நம்ம படிக்கிறோம். சோ அந்த ஒரு ஊசியின் காதை பத்தி தான் இங்க பேசின்னு இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அதை பத்தி தான் என்ன பண்ணிக்கிறாரு இங்க பேசிக்கிறாரு. சோ இந்த இப்ப ஃபுல் லோடாக நின்று இருக்கிற ஒரு ஒட்டகத்து மேல இருக்கிற பொருள்களா வச்சுக்கிட்டு கூட்ஸ் எல்லாம் வச்சு கேரி பண்ணிக்கிற ஒட்டகம் இது என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த சின்ன டோர்க்குள்ள என்ன பண்ண முடியாதுங்க, அந்த கேட்குள்ள அது போக முடியாது. அது போனோம்னா அது சில விஷயமா பண்ணணும். அது சில விஷயம் தான் என்ன அப்படின்னு பாக்கணும்னா, சில விஷயம் ஒன்னு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. சோ இந்த கேமல், இந்த ஒட்டகம் வந்து அதுக்குள்ள நுழையணும் அப்படின்னு பண்ணா அந்த சின்ன ஒரு அதுதான் நீடில்ஸ் ஹைன்னு பாக்குறோம் இல்லைங்களா. அந்த ஊசியின் காதுன்னு சொல்லும் போது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன கேட்டுக்கு தான் அங்க சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த சின்ன கேட் உள்ள அந்த கேமல் உள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு ஜெருசலேம் பட்டணத்துக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டகம் வந்து சில விஷயங்கள் பண்ணும். சோ இப்ப இங்க ஒட்டகம் வந்து யார் கம்பேர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யவானுக்கு கம்பேர் பண்றாங்க. இந்த ஒட்டகம் வந்து யார் கம்பேர் பண்றாங்கன்னா, ஐஸ்வர்யவானுக்கு கம்பேர் பண்றாங்க இல்லைங்களா. சோ இந்த ஒட்டகம் வந்து முதலாக சில வண்டர்ஃபுல் இல்லுஸ்ட்ரேஷனை வந்து இங்க பாஸ்டர் ரசல் எழுதுறாரு, இந்த வசனத்தை வச்சு எழுதுறாரு. நம்ம ஒன்னொன்னா அப்படியே கம்பேர் பண்ணி போலாம். முதலாக இந்த ஒட்டகம் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு சிறிய அந்த கேட்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நின்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நின்று இருக்குதுங்க, டால் ரொம்ப ஒரு ஹைட்ல என்ன இருக்குதுங்க, நின்று இருக்குது, ஹைட் ஆகுது கேமல். அது மேல வந்து பொருளுக்கு கேரி பண்ணின்னு இருக்குது, லோட், இட் இஸ் ஃபுல் ஆஃப் லோட் ஆஃப் குட்ஸ் கேரி பண்ணின்னு இருக்குதுங்க இல்லைங்களா. சோ இப்போ வந்து இது யாருக்கு ஒப்பிட்டு பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேமல் ஒட்டகம் வந்து ஐஸ்வர்யவானுக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க. சோ இப்ப ஐஸ்வர்யவான் என்ன பண்ணிருக்கிறான், அவனும் வந்து நின்று நிற்கிறான். இந்த நின்று நிற்கிறான்னு சொல்லும் போது அது என்ன குறிக்குதுன்னா, மேட்டிமை, ப்ரைடு கேரக்டர். அப்படியே நின்று நிற்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எது குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நெஞ்ச தூக்கி நின்றுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது குறிக்குதுன்னா அந்த மேட்டிமை. சோ இந்த மேட்டிமை இருக்கிற இந்த ஐஸ்வர்யவான் எதுல மேட்டிமையை படுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன்கிட்ட இருக்கிற குட்ஸ் அப்படின்னா அவன்கிட்ட இருக்கிற வெல்த், ரிச்னஸ், அவனோட ரிச் ஆஸ்திங்க, இந்த உலகத்தை ஆஸ்திங்க பாசிங்க எல்லா பொருளுங்க எல்லாம் வச்சு என்ன பண்றான்னா அவன் வந்து எப்படி இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அதனால அவனுக்கு வர ஒரு ப்ரைடு கேரக்டர் இல்லைங்களா. சோ இப்போ வந்து இந்த ஒட்டகம் வந்து என்ன பண்ணிக்கிறான், நின்று இருக்குது, நின்று அந்த கூட்ஸ் கேரி பண்ணி இருக்குது. சோ இப்போ அதே போல இந்த ஐஸ்வர்யவன் என்ன பண்ணிக்கிறான், அவன் மேட்டிமையோட என்ன அந்த வேர்ல்ட்லி கூட்ஸ் என்ன பண்ணிக்கிறான், இந்த உலகத்தான எல்லா ஆஸ்தி பாசம் அவன் வந்து கேரி பண்ணி இருக்கிறான். இதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். நெக்ஸ்ட் இந்த கேமல் வந்து ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அந்த கேட்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேமல் வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை வந்து முணுங்காலு இடணும் அப்படின்னா இட் ஹாஸ் டு ஹம்பிள், தன்னைத்தானு தாழ்த்துக்கணும். கேமல் என்ன பண்ணணும், இப்ப வந்து அந்த கேமலோட ஓனர் வந்து அது மேல இருக்கிற கூட்ஸை வந்து இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கேமல் நின்று இருக்கிற கேமல் என்ன பண்ணணும்னா முணுங்கால் இட்டு கிரவுண்டுக்கு அது வந்து தன்னைத்தானே தாழ்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா. செகண்ட் விஷயம், தன்னை தாழ்த்துக்கணும். அப்படி இட் ஷுட் கம் டு இட்ஸ் ஹம்பிள் பொசிஷன் ஆன் இட்ஸ் நீஸ். ஸோ எப்போ நீங்க தாழ்த்து அந்த கேமல் வந்து அந்த ஒட்டகம் தாழ்த்துட்ட பேர் தான் அந்த ஒட்டகத்தோட ஓனர் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, அது மேல இருக்கிற வந்து பாரத்தை என்ன பண்ண முடியும், இறக்கி வைக்க முடியும். ஸோ இது வந்து கம்பேர் பண்ணும்போது ஐஸ்வர்யவான் அவன் மேல இருக்கிற பாரத்தை ஃபர்ஸ்ட் இருக்கணும், அந்த உலகத்தின் ஆசைகள் ஆஸ்திகள் பாரத்தை இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தன்னைத்தானே தாழ்த்திக்கணும் அப்படின்ற விஷயத்துல இங்க கம்பேர் பண்றாங்க இல்லைங்களா. சோ தன்னைத்தானே ஃபர்ஸ்ட் தாழ்த்துற பேரு தான் நம்ம மேல முதுகு பின்னால இருக்கிற அந்த பாரத்தை என்ன பண்ண முடியும், அது இறக்கி வைக்க முடியும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இப்ப வந்து இந்த ஒரு ஒட்டகத்து மேல இருக்கிற வந்து அந்த பாரத்தை இறக்கி வச்சாச்சு இல்லைங்களா, இறக்கி வச்சாச்சு அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா. இறக்கி வச்சிட்ட பேரு இப்ப இந்த ஒட்டகம் வந்து அந்த சின்ன கேட்குள்ள நுழையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
அது நின்று நொழிய முடியுங்களா? முடியாது இல்லைங்களா? சோ எப்படி அது தன்னை தாழ்த்தி அந்த ஒரு முழங்கால் இட்டு இருக்குதோ, உட்கார்ந்து இருக்குதோ, அந்த முழங்காலத்திலேயே முட்டியோட என்ன பண்ணும்? அது அப்படியே கிரால் பண்ணின்னு போனோம் உள்ள. முட்டி ஓடி என்ன பண்ணோம்னா அந்த ஒரு கேட்டுக்குள்ள கிரால் பண்ணின்னு போனோம். சோ இது என்னத்த குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சோ இப்போ அந்த அந்த ஒரு இந்த கேட்டுன்னா அந்த ஒரு கேட்டுக்குள்ள போறது வந்து எது குறிக்குதுன்னா அந்த ஜர்னியை குறிக்குதுங்க. நம்ம ஓடுற ஒரு ஓட்டத்தை என்னாக்குதுங்க, நம்ம கடைசி வரைக்கும் பரியந்த ஓடுற ஓட்டத்தை அப்படின்னு அந்த கேட் அந்த ஜெருசலேமை வந்து நம்ம அந்த சிட்டியை அந்த ஜெருசலேமுக்குள்ள நம்ம போறதுக்கு வரைக்கும் அதை குறிக்குதுன்ற விஷயம் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சோ அதே ஹம்பிள் பொசிஷன் என்ன பண்ணணும், அந்த ஐஸ்வர்யம் என்ன பண்ணணும்னா அதே ஹம்பிள் பொசிஷன்ல போகணும். இந்த ஒட்டகம் எப்படி அது அந்த முழுங்கால் இட்டு அப்படியே குனிஞ்சிக்கின்னு அப்படியே உள்ள போகணும்னா, அதே போல இந்த ஐஸ்வர்யவன் என்ன பண்ணணும்னா அவனோட வாழ்க்கை பூரா என்ன பண்ணணும்னா அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு அவன் தன்னைத்தானே தாழ்த்தி என்ன பண்ணணும், அவனோட ஓடத்தை அவன் ஓடி முடிக்கணும்ன்ற விஷயத்த அங்க குறிக்கதாக நம்ம பாக்குறோம். சோ நீ இப்படி பண்ணாதான் என்ன பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருக்கிற ஜெருசலேம் சிட்டி உள்ள என்ன பண்ண முடியும், என்ட்ரா முடியும் இல்லீங்களா? சோ அதே போல நம்ம ஆவிக்குரிய ஒரு இஸ்ரேல் நம்மளுக்கு ஆவிக்குரிய இஸ்ரேல் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எங்க அவன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெவன்லி ஜெருசலேம் பாக்குறோம், பரலோக எருசலேம் என்ன பண்றோம், நம்ம அங்க போனோம்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்ன்ற விஷயத்த என்ன பண்றாரு அங்க பாஸ்டர் ரசல் அங்க பியூட்டிஃபுல்லா எழுதுறாரு. சோ இந்த ஒரு விஷயத்த என்ன பண்ண பாத்தீங்கன்னா அந்த அங்க அந்த பியூட்டிஃபுல் இல்லஸ்ட்ரேஷன் அங்க காமிச்சிக்கிறத நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் அந்த ஒட்டகம் வந்து நின்னுக்கிற ஒட்டகம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அந்த ஒரு மேல ஒரு நம்ம மேல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கணும், அது என்ன பண்ணும் முழங்காலிட்டு உட்காரணும். சோ அந்த என்ன பண்ணணும், அந்த ஒரு கேமலோட ஹேண்ட்லர் என்ன பண்ணுவாருன்னா அது மேல இருக்கிற ஒரு பாரத்தை இறக்கி வைக்குவாரு. அதே பொசிஷன்ல முழங்காலிட்டு என்ன பண்ணணும்னா அந்த கேட்டுக்குள்ள அது நுழைஞ்சி அந்த ஜெருசலேம் சிட்டிக்குள்ள அது போகணும். அதே போல இந்த ஐஸ்வர்யான் கூட என்ன பண்ணுங்க, அது அப்படி பண்ணாதான் என்ன பண்ண முடியும்னா நம்ம அந்த சைட்ல இருக்கிற ஒரு ஜெருசலேம் சிட்டிக்கு போக முடியும்ன்ற விஷயத்த நாங்க அங்க பியூட்டிஃபுல்லா இல்லஸ்ட்ரேஷன் என்ன பண்ணிக்கிறாங்க அங்க காமிக்கிறத நம்ம பாக்குறோம். எப்போ நம்ம மேல இருக்கிற இந்த உலகத்து ஆசைகளை நம்ம இறக்கி வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம எதுக்கு இடம் கொடுக்க முடியும்னா பரலோகம் இருக்கிற விஷயங்களை என்ன பண்ண முடியும், நம்மளுக்குள்ள இடத்தை கொடுக்க முடியும் இல்லைங்களா? சோ அது என்ன பண்ணணும் நம்ம எப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கடைசி வரைக்கும் இல்லைங்களா, நம்ம கடைசி ஓட்டத்து வரைக்கும் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லைங்களா? எந்த ஒரு வார்த்தைன்னா ஒரு வசனத்தை பாசலாம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21 வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இந்த ஒரு வார்த்தை சொல்ற வரைக்கும் என்ன பண்ணுவாங்களாம், நம்ம அந்த ஒட்டகம் எப்படி அது குனிஞ்சின்னு அது உள்ள போதோ அதே போல நம்மளே தாழ்த்திக்கு என்ன பண்ணுவாங்களாம், தாழ்த்திக்கு நம்ம ஃபுல் நம்ம ஓட்டத்தையே தாழ்ந்து கொண்டு தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஓட்டத்தை நம்ம ஓடணும், நம்ம முடிக்கணும், கடைசி பரிந்தியம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம தாழ்த்துக்கணும். இந்த விஷயம் தான் பண்றாங்க இந்த ஒரு கேரக்டர் அங்க காமிக்கிறதாங்க நம்ம பாக்கணும் இல்லைங்களா? சோ அது மட்டும் இல்ல, இன்னும் சில கேரக்டர்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா ஒட்டகத்தோட இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம அப்பயே படிச்சு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த கேமலுக்கு வந்து லாங் லெக்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த ஒட்டகத்துக்கு என்ன ரொம்ப நீளமான ஒரு கால் இல்லைங்களா? என்னத்துக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாளையத்துல இருக்கிற மண்ணோட ஹீட் எப்படின்னு பார்த்தா பயங்கர சூடா இருக்குங்க. அந்த சன் ஹீட் கண்டினியூஸ் சன் அந்த ஒரு சூரியனோட அந்த ஒரு சூடு அந்த மண்ணு பயங்கர சூடா இருக்கும். சோ அந்த ஹீட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அப்படியே அனல் அடிக்கும் மூஞ்சிக்கு. அப்படியே என்ன பண்ணுங்க, யூஸ்வலா நம்ம பாக்குறோம் சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த சம்மர் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த அனல் அடிக்கும், அப்படியே ஃபுல் வெதர் அனல் அடிக்கும். அதே போல இது வந்து அந்த கேமல் வந்து அந்த டிராவல் பண்ண அவ்வளவு மைலி அதுக்கு டிராவல் பண்ணும்போது அந்த அனல் அடிக்க கூடாதுன்ற காரணத்துல கூட என்ன பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹைட் என்ன பண்ணிக்கிறாங்க. சோ அப்படின்னு அந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து ரொம்ப ஹைட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த ஒரு கேம்ல இருக்குதாங்க நம்ம பாக்குறோம். சோ அது வந்து நம்ம பாவிக்குரிய விஷயத்துக்கு நம்ம எது கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பரிசுத்த ஆவினால நம்மளோட ஜர்னி நம்ம கண்ட்ரி பண்ணும்போது இந்த கரப்ஷன் இன்ஃபுளுன்ஸ் இந்த வேர்ல்டு. சோ இந்த மண் எது எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா உலகம் இல்லைங்களா? இந்த உலகத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த உலகத்துல இருந்து நம்ம தூரம் இருக்கிறதுக்காக, உலகத்துல நம்ம தள்ளி இருக்கிறதுக்காக நம்மள தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஒரு படி மேலே என்ன பண்ணிருக்காரு, நம்மள வச்சிருக்கிறார். நம்ம அந்த கரப்ஷன் அந்த உலகத்துல நம்ம உலகத்துல முழுங்காத படிக்கு நம்ம தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஒரு ஹைட்ல தான் பண்ணிக்கிறார், மேல நம்மள வச்சிருக்காரு நம்ம பாக்கணும் இல்லைங்களா? வேணா ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 45 வசனம் 7. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார்.
சோ பாத்தீங்களா, அதான் சொல்றேன் இங்கிலீஷ்ல யூர் அனாயிண்டட் அபவ் தை ஃபெலோஸ் இல்லைங்களா. நம்மள எப்படி பண்ணி அபிஷேக் பண்ணிக்கிறோம்னா அவங்களோட பார்த்து நம்மள என்ன பண்ணிடுற ஒரு ஸ்டெப் மேலேயே நம்மள வச்சிருக்கிற விஷயத்தை கூட நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கூட பாத்தீங்கன்னா ஒட்டகம் என்ன பண்ணுங்களா, இட் கன்சியூம்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். தண்ணி என்ன இருக்குதுங்க அப்படி நம்ம பார்க்கும்போது 53 gallons 200 liters ஆஃப் வாட்டர் என்ன பண்ணுங்க அது குடிச்சு என்ன பண்ணிக்குது, ப்ரிசர்வ் பண்ணிக்குதுங்க அந்த டெசர்ட் கண்டிஷன்ல அது டிராவல் பண்றதுக்கு இல்லைங்களா. சோ அது எதுக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம பரிசுத்த ஆவி என்ன பண்ண நம்மள என்ன பண்ணுங்கன்னா அந்த நம்ம வாட்டர் தண்ணின்னு சொன்ன போதே நம்மளுக்கு எது குறிக்குதுன்னா தேவனோட வசனத்தை என்ன பண்ணுங்க அங்க குறிக்குதை நம்ம பாக்குறோம். சோ எவ்வளவு தண்ணி நம்ம குடிக்கிறோமோ அந்த ஒரு டிராவல்ல ஜெர்னி பண்றதுக்கு சஸ்டெயின் பண்றது அந்த தண்ணி தான். அதே போல நம்ம ஒரு ஜெர்னி நம்ம நெருக்கமான வழி நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு வேண்மாக்குறது ஒரு தண்ணி எதுன்னு பாத்தீங்கன்னா தேவனோட வசனம், தேவனோட சத்திய வசனம் என்னங்க நம்மளுக்கு வேண்மா இருக்குதுங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப அதை டிராவல் பண்றதுக்கு அது சஸ்டெயின் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தேவனோட வசனம் ரொம்ப முக்கியமாக வேண்மா இருக்குது என்ற விஷயத்த என்ன பண்றாங்க நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ இப்படி பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது அதாங்க சொல்றாங்க, we have higher aspirations to please our heavenly father. உலகத்தை பார்க்கல நம்மளோட ஆம்பிஷனும் வேற, அவங்க உலகத்து ஆம்பிஷன் தான் இருக்குதுங்க டோட்டலா டிஃப்ரெண்டாக இருக்குதுன்ற பாக்குறோம் இல்லைங்களா. சோ நம்ம அந்த ஒரு ஹெவன்லி ஜெருசலேம்ல என்டர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் பாத்தீங்கன்னா தெரிந்துக்கிற ஒரு வசனத்துல அந்த ஆண்டவர் இயேசு சடன் பார்க்கும்போது எல்லாருக்கும் படிக்கும் போது சடன் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஜென்ரலா வேற நாமினல்ஸ் எல்லாம் படிக்கும்போது எப்படி இதுன்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காதுங்க இல்லையா. எப்படி இந்த இவ்வளவு ஒரு ஒட்டகம் அந்த சின்ன ஒரு ஊசியின் காதுல எப்படி நுழைய முடியும் அப்படின்ட்டு அங்க என்ன பண்ணுவாங்க லிட்டரல் சென்ஸ்ல எடுத்துக்குவாங்க இல்லைங்களா. சோ பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் இலிஸ்ட்ரேஷன் என்ன பண்றாங்கன்னு அங்க கொடுக்கறதாங்க நம்ம பாக்குறோம். சோ இதை ஒப்பிட்டு தான் அந்த ஐஸ்வர்யவான் அந்த தேவன ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்ட்டு என்ன பண்றாங்க அந்த இதை கம்பேர் பண்றதாக நம்ம பாக்குறோம். ஆனா இன்னும் கூட என்ன சொல்றேன்னா அதே ஆண்டவர் இயேசு அப்படி கீழே பார்க்கும் போது இது மனுஷனால கூடாத காரியம் ஆனா தேவனால இது கூடுற காரியம் சொல்லும் போது ரிச் கூட ஐஸ்வர்யான் கூட தேவன் என்ன பண்றாருன்னா அவர் ராஜ்யத்துல வரதுக்கு என்ன வாய்ப்பை அங்க கொடுக்குதாக நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ பார்க்கும்போது ஒட்டகம் சொல்லும் போது 6 வசனத்தை என்ன பண்ணோம்னா புதிய உடன்படிக்கையில 6 வசனத்துல ஒட்டகத்தை பத்தி நம்ம படிச்சோம். சோ அந்த முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த கடைசியில எழுதிக்கிற ஒரு பியூட்டிஃபுல் சின்ன ஒரு வசனம், ஆனா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை தேவன் என்ன பண்ணிக்கிறாரு நம்மளுக்கு அங்க வச்சிருக்கிறாருங்க. சோ அந்த ஒட்டகம் எப்படி அந்த உள்ள அது தானே தாழ்த்தி அது மேல இருக்கிற அந்த உலகத்து வெல்தலாத்தை எல்லாம் எடுத்து போட்டுனா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு கேட்டுக்குள்ள என்ன பண்ண முடியும், நம்ம அந்த நெருக்கமான வழியில நம்ம போக முடியும். இல்ல இந்த உலகத்து ஆசைகளை நம்ம வச்சுக்கின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு பரலோக ஒரு ஜெருசலேம்ல போறது ரொம்ப கஷ்டமான விஷயம்ன்ற விஷயம் நம்ம பாக்குறோம். சோ தேவன் இந்த ஒரு சின்ன ஒரு சிறிய பாடத்தை நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். சோ இந்த ஒரு பாடத்தை நம்ம இப்படியே நம்ம கேட்டு விட்டு படிக்க தேவன் நம்மளே தாழ்த்தி கொண்டு நம்மளுக்கு இந்த உலகத்து ஆசைகள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு தேவனோட பரலோகவைகளை ஒரு விஷயத்த நம்ம வச்சுக்கின்னு நம்மளே தன்னை தாழ்த்தி அந்த ஒரு நெருக்கமான வழியில நம்ம போகும்படி தேவனோட ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கும்படி தேவன் நம்மள எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.